Hello friends, welcome to Learners Forum. இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் டாபிக்கான ஸ்டார் டு டெல்டா கன்வர்ஷன் அண்ட் டெல்டா டு ஸ்டார் கன்வர்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கன்வர்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார் கனெக்ஷன்னா என்ன, ஒரு டெல்டா கனெக்ஷன்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்டார் கனெக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம டெல்டா கனெக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்டார் கனெக்ஷன் அப்படின்னு நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, similar ends of three resistances are connected in common point called the star point or neutral point. ஸோ இதனுடைய டெஃபினேஷன் மீனிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 3 ரெசிஸ்டன்ஸை கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். அதனுடைய சிமிலர் எண்ட்ஸ், அதாவது ஒரே மாதிரி இருக்கிற 3 எண்டை வந்து கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ண வைக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே இந்த ரெசிஸ்டர் மீட் ஆகுது, பி ரெசிஸ்டர் அண்ட் சி ரெசிஸ்டருடைய அதே மாதிரி இருக்க இன்னொரு எண்டை நம்ம எடுத்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு ஒரு பாயிண்ட்ல இந்த மாதிரி மீட் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்டை தான் நம்ம ஸ்டார் பாயிண்ட் ஒரு நியூட்ரல் பாயிண்ட் என் அப்படின்னு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒய் கனெக்ஷன் ஆர் டி கனெக்ஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம டி ஃபார்மில் கூட இந்த கனெக்ஷனை வந்து இப்படி ட்ரா பண்ணலாம். ஸோ ஸ்டார் கனெக்ஷன் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ரெண்டு ரெப்ரசன்டேஷனுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ஷன் வந்து ஸ்டார் அப்படின்னு தான் இருக்கும். அதாவது நமக்கு காமனாக ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு மீட் ஆகும் வித் சிமிலர் எண்ட்ஸ். ஸோ ஒரே மாதிரி இருக்க எண்ட்ஸை நம்ம இந்த மாதிரி மீட் பண்ண வச்சோம் அப்படின்னா இதுதான் நம்ம ஸ்டார் கனெக்ஷன் ஆர் ஒய் கனெக்ஷன் ஆர் டி கனெக்ஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இதுதான் ஸ்டார் கனெக்ஷனுடைய பேசிக். நெக்ஸ்ட் டெல்டா கனெக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நம்ம டிசிமிலர் எண்ட்ஸ் ஆஃப் 3 ரெசிஸ்டன்சஸ் தான் கனெக்ட் பண்ண போகிறோம் ஒன்றா. ஸோ நம்ம போன இதில் சிமிலர் எண்ட்ஸ் எடுத்தோம், இந்த இடத்துல நம்ம டிசிமிலர் எண், அதாவது ஒரு எண்டை வந்து இன்னொரு ரெசிஸ்டன்ஸுடைய டிஃப்ரெண்ட்டான எண் கூட இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது ஏ அண்ட் பி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எண்டில் நம்ம ஒரு பார்ட் எடுத்திருக்கோம், இன்னொரு எண்டில் இன்னொரு போர்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ டிசிமிலராக இருக்க எண்டை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு லூப்பை நமக்கு ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். அதாவது டெல்டா ஷேப் இருக்கும், சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். அதனால தான் இதை வந்து நம்ம டெல்டா கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நிறைய இடத்துல நம்ம டெல்டா அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் போட்டு தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா பை செக்ஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு பை மாதிரி ஒரு ஷேப்பில் நமக்கு இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கனெக்ஷனை வந்து நம்ம டெல்டா கனெக்ஷன் ஒரு பை கனெக்ஷன் ஒரு மெஷ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டாருக்கு பார்த்த மாதிரி நமக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. டெல்டா கனெக்ஷனில் நமக்கு டெல்டாவில் வந்து டி செக்ஷனுக்கு பதிலாக இங்கே நம்ம பை செக்ஷனாக இந்த மாதிரி வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே நமக்கு எந்த விதமான நியூட்ரல் பாயிண்ட்ஸும் இருக்காது. ஸோ அதுதான் ஸ்டார் அண்ட் டெல்டாக்கு இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸ். ஸ்டாரில் நியூட்ரல் பாயிண்ட் இருக்கும், டெல்டாவில் நியூட்ரல் பாயிண்ட் நமக்கு இருக்காது. இப்போ நம்ம டெல்டா டு ஸ்டார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டெல்டா அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் வந்து கிடைக்கும். ஸ்டார் அப்படிங்கிறத நான் டாட்டட் லைன்ஸில் இங்கே உள்ளேயே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டெல்டாவில் ஆர்ஏபி ஆர்பிசி ஆர்சிஏ அப்படின்னு நமக்கு 3 ரெசிஸ்டன்சஸ் வந்து டிசிமிலர் எண்ட்ஸில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வந்து இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ ஸ்டாரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே 3 ரெசிஸ்டர், ஆனால் காமன் பாயிண்டில் மீட் ஆகும். ஸோ ஸ்ட்ரக்சர் நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் நம்ம ஆர்ஏ ஆர்பி ஆர்சி எடுத்திருக்கோம். இப்போது இந்த ஆர்ஏபி அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டாரை நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது ஆர்ஏ அண்ட் ஆர்பி இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணது தான் நமக்கு ஆர்ஏபி அப்படின்னு ஒரே ரெசிஸ்டராக கிடைக்கும். ஸோ அதனால தான் இதுக்குள்ளே இப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் இதுக்குள்ளேயே வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ செப்பரேட் ஸ்ட்ரக்சர் இது, ஆனால் உள்ளே நீங்கள் ட்ரா பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஆர்ஏபி ஃபார்ம் ஆச்சுன்னு தெரியும். அதே மாதிரி ஆர்பிசிக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்பி இங்கே இருக்குது. ஸோ இது நம்ம ஆர்சி கூட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஆர்பிசி வந்து இந்த மாதிரி ரெண்டாக இப்போ ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஆர்சிஏ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஆர்சி அண்ட் ஆர்ஏவை வந்து நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு ஆர்சிஏ வந்து கிடைச்சிடும் இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ரெசிஸ்டராக. ஸோ ஒரு டெல்டாவில் இருக்கிற வேல்யூவை இந்த மாதிரி இப்போ நம்ம ஸ்டாராக மாற்றிருக்கோம் வித் ஆர்ஏ ஆர்பி அண்ட் ஆர்சி. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு டெல்டாலேருந்து ஸ்டாராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான அவுட்லைன். ஸோ நம்ம பொசிஷனை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதை பொறுத்து நமக்கு வேரியபிள்ஸ் சேஞ்ச் ஆகும். இப்போ நமக்கு ஆர்ஏபிங்கிறதுனால இங்கே நமக்கு ஆர்ஏ ஆர்பி கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே வந்து நம்ம வேறு ஏதாவது ரெசிஸ்டன்ஸை இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேரியபிள்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபார்மேட் எடுத்து அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஆர்பிசி ஆர்சிஏ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குரிய பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஏ ஆர்பி அண்ட் ஆர்சி, அப்போ தான் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ ஆர்ஏ வேல்யூவை தான் நம்ம இப்போ கேல்குலேட் பண்ணணும். அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏக்கு ஓரியன்டாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை த டோட்டல் ரெசிஸ்டன்சஸ். ஸோ ஏக்கு ஓரியன்டாக அப்படிங்கும்போது ஆர்ஏபி ஆர்சிஏ டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா நமக்கு எல்லா ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஆர்ஏ வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் ஆர்ஏ கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா.
இதை வந்து நம்ம இன்னொரு விதமாக கூட ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஏபி ஆர்பிசி ஆர்சிஏ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏக்கு ஓரியன்டட்னா ஏபி சிஏ. அதே மாதிரி இப்போ பிக்கு ஓரியன்டட்னா பி டேர்ம்ஸ் எடுத்துக்கணும். ஏ இருக்கிற டேர்ம்ஸ் தான் நம்ம நியூமரேட்டரில் எடுத்துக்கணும். ஸோ ஆர்ஏபி ஆர்சிஏ இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அண்ட் டிவைடட் பை த டோட்டல் ரெசிஸ்டன்சஸ். ஸோ எல்லா ரெசிஸ்டன்ஸோடைய வேல்யூவையும் நம்ம இங்கே ஆட் பண்ணியாச்சு. அதை நம்ம டினாமினேட்டரில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ இப்படி தான் வந்து ஆர்ஏ ஆர்பி ஆர்சியை நம்ம கேல்குலேட் பண்ணணும். இப்போ ஆர்பின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நியூமரேட்டரில் ஆர்பிக்கு ஓரியன்டான ரெசிஸ்டன்சஸ் அது என்னென்ன ஆர்ஏபி அண்ட் அதே மாதிரி ஆர்பிசி. ஸோ அது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஆர்சிஏ இருக்காது. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டரில் போட்டு டிவைடட் பை த டோட்டல் ரெசிஸ்டன்சஸ். அது மூணுத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சிமிலராக தான் இருக்கும். நமக்கு நியூமரேட்டர் மட்டும் தான் வேரி ஆகும் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் ஆர்ஏ ஆர்பி ஆர்சியை கேல்குலேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஆர்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்சி வேரியபிளில் இருக்கிற மாதிரி ரெசிஸ்டன்சஸை வந்து நியூமரேட்டரில் இன்க்ளூட் பண்ணியாச்சு. டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்சஸ் ஆர்ஏபி ப்ளஸ் ஆர்பிசி ப்ளஸ் ஆர்சிஏ. ஸோ இதுதான் ஆர்ஏஆர்பி ஆர்சிக்கான ஃபார்முலா. அதாவது ப்ராடக்ட் ஆஃப் அட்ஜசன்ட் ஆர்ம்ஸ் ஆஃப் டெல்டா. அட்ஜசன்ட் அப்படிங்கும் போது பக்கத்தில் இருக்கிற ஆர்ம்ஸ். ஸோ ஆர்ஏபி ஆர்சிஏ நமக்கு அட்ஜசன்ட் ஆர்மாக இருக்கும் டிவைடட் பை சம் ஆஃப் ஆல் தி ஆர்ம்ஸ் ஆஃப் டெல்டா. ஸோ டெல்டாவில் இருக்கிற ஆர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் வந்து நியூமரேட்டரில் இருக்கும் அண்ட் எல்லா ஆர்ம்ஸுடைய வேல்யூவை ஆட் பண்ணுறது வந்து டினாமினேட்டரில் இருக்கும். ஸோ இதுதான் டெல்டாலேருந்து ஸ்டார் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டார் டு டெல்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே வந்து ஒரு ஸ்டார் நெட்வொர்க்கை ட்ரா பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு நியூட்ரல் பாயிண்ட் இருக்கும் அண்ட் டெல்டா வந்து நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்லேருந்து டெல்டாவை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்டாரை ட்ரா பண்ணியாச்சு. இப்போ ஆர்ஏ ஆர்பி அப்படிங்கிறது நமக்கு ஸ்டாரில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம டெல்டாவை ட்ரா பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு ஆர்ஏபி கிடைச்சிரும். அதே மாதிரி இப்போ பொசிஷன் வைஸ் எழுதணும் அப்படின்னா டெல்டாவாக நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ ஆர்ஏ ஆர்பி எடுத்தாச்சு. ஸோ அதில் வந்து நமக்கு ஆர்ஏபி வந்து கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே நமக்கு ஆர்பி ஆர்சி இருக்குது. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் ஆர்பிசியோட வேல்யூ நமக்கு இங்கே கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆர்சி ஆர்ஏ இருக்குது. ஸோ நமக்கு தேர்ட் ரெசிஸ்டன்சஸ் வேல்யூவாக ஆர்சிஏ கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு தேவையான டெல்டாவுடைய வேல்யூ அதாவது ஆர்ஏபி ஆர்பிசி ஆர்சிஏவோட வேல்யூஸ் வந்து நமக்கு இப்போ கிடைச்சிருச்சு ஃப்ரம் த ஸ்டார் கனெக்டட் நெட்வொர்க். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஆர்ஏபி எடுத்துக்கலாம். ஆர்ஏபி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஓரியன்டாக இருக்க பிரான்ச்சஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபார்முலாவை எழுத போகிறோம். ஸோ ஆர்ஏபி ஸோ ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ ஆர்ஏ தனியாக ஆர்பி தனியாக ஆர்ஏபி ஆர்பி டிவைடட் பை ஆர்சி. ஸோ இண்டிவிஜுவலாக இருக்கிற வேல்யூஸை ஃபர்ஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைட் பண்ணோம்னா ஆர்ஏபி நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் ஏவும் இருக்குது பியும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு தனித்தனியாக ஆர்ஏ ஆர்பியை எழுதிக்கணும் ப்ளஸ் ஆர்ஏ ஆர்பி மல்டிப்ளை பண்ண ஒரு டேர்ம் டிவைடட் பை லெஃப்ட் ஓவர் டேர்ம். ஸோ நமக்கு ஆர்சி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் ஆர்ஏபி. ஸோ இந்த ஈக்குவேஷனையே நம்ம இப்போ இந்த ஆர்சியை எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா அப்போ நமக்கு எப்படி கிடைக்கும் ஆர்ஏ ஆர்சி ப்ளஸ் ஆர்பி ஆர்சி ப்ளஸ் ஆர்ஏ ஆர்பி டிவைடட் பை ஆர்சி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ஆர்சியை நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த கண்டிஷனில் நமக்கு ஈக்குவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஆர்ஏபி தேவை நமக்கு. அப்போது டோட்டலாக ஆர்ஏசி ஆர்பிசி ஆர்ஏபி இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தையும் இன்னொன்று கூட மல்டிப்ளை பண்ணி அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும் டிவைடட் பை இப்போ ஆர்ஏபி அப்படிங்கிறதுனால லெஃப்ட் ஓவர் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆர்சி அதை நம்ம டிவைட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் ஆர்ஏபிக்குரிய ஃபார்முலா. இதில் நம்ம எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்பிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட்டு பி அண்ட் சி இருக்குது. ஸோ ஆர்பி தனியாக ஆர்சி தனியாக ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண டேர்ம் ஆர்சி இன்டூ ஆர்பி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு பிசி தவிர மிச்சம் என்ன இருக்குது ஆர்ஏ நமக்கு இருக்குது. ஸோ அதை நம்ம டிவைட் பண்ணிக்கணும் ஃபார் த லாஸ்ட் டேர்ம். ஸோ டிவைடட் பை ஆர்ஏ நமக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி இந்த ஈக்குவேஷனை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் ஆர்ஏ ஆர்பி ப்ளஸ் ஆர்சி ஆர்ஏ ப்ளஸ் ஆர்சி ஆர்பி டிவைடட் பை ஆர்ஏ. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நியூமரேட்டர் எல்லாமே வந்து சேமாக இருக்குது. ஆனால் டினாமினேட்டரில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வேரியேஷன் இருக்குது. ஸோ நியூமரேட்டர் சேமாக இருக்கும், டினாமினேட்டர் மட்டும் நமக்கு இந்த பர்டிகுலர் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் வேரி ஆகும். ஸோ ஆர்சிஏ அதே மாதிரி ஆர்சி ப்ளஸ் ஆர்ஏ ப்ளஸ் ஆர்சிஆர்ஏ டிவைடட் பை ஆர்பி. ஸோ இதில் எந்த ஃபார்முலா வேணால் யூஸ் பண்ணி கொடுத்துருக்க ஸ்டாரை நம்ம இந்த மாதிரி டெல்டாவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஸ்டார் டு டெல்டா டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான நெசசரி ஃபார்முலாஸ். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணலாம். கால்குலேட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் டெல்டா நெட்வொர்க் ஃபார் த கிவன் ஸ்டார் நெட்வொர்க்.
ஸோ நமக்கு ஸ்டார் நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நமக்கு டெல்டா நெட்வொர்க் உடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் இதுதான் நமக்கு கிடைக்கும். ஸ்டாரை வந்து டெல்டாவை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ RA, RB, RC அப்படிங்கிறது நம்ம ஸ்டார் வேல்யூ. டெல்டாவில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? RAB, RBC அண்ட் RCA. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு RA, RB, RCயோட வேல்யூ வந்து தெரிஞ்சிருச்சு. அதுலேருந்து நம்ம டெல்டா வேல்யூஸை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்முலா படி RABயோட வேல்யூ நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? விச் இஸ் ஈக்குவல் டு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டேர்ம்ஸை ஃபர்ஸ்ட் நான் எழுதணும்னு சொல்லியிருந்தேன். RA ப்ளஸ் RB ப்ளஸ் இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண டேர்ம் RA into RB divided by the leftover term RC. ஸோ இதுதான் ஃபார்முலா. RA வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு 6 ohms அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ RA is equal to 6, RB is equal to 18, RC is equal to 3 ohms கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 6 plus 18 plus 6 into 18 divided by 3. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 2. சால்வ் பண்ணோம் அப்படின்னா 6 plus 18 plus 18 into 2 36 which is equal to 60 ohms அப்படின்னு நமக்கு RAB ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் RBC எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா RB plus RC plus RB into RC divided by RA which is equal to RB value 18 plus RC 3 plus 18 into 3 divided by RA 6. So 6 3s are 18. 18 plus 3 plus 9 that is 21 plus 9 is equal to 30 ohms அப்படின்னு RBC கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் RCA எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா RC plus RA plus RC RA divided by RB. வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். RC 3 plus RA 6 plus 3 into 6 divided by RB 18. So 6 3s are 18. எல்லாமே கேன்சல் ஆகிடும். 3 plus 6 plus 1 which is equal to இங்கே நம்ம 1 இருக்குது, அதை மறந்துடாமல் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. which is equal to 10 ohms. ஸோ நமக்கு தேவையான டெல்டா கன்வெர்டட் வேல்யூவோட ரெசிஸ்டன்சஸ் கிடைச்சிருச்சு. 60 ohms, 30 ohms அண்ட் 10 ohms அப்படின்னு இப்போ நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம ஆப்போசிட்டில் இருக்க கன்வர்ஷனை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு டெல்டா இருக்குது. டெல்டாலேருந்து ஸ்டாரை நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது இதே வேல்யூஸ் கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெல்டாலேருந்து ஸ்டார் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபார்முலா இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். வேல்யூஸ் வந்து நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. 60 ohms, 30 ohms அண்ட் 10 ohms அப்படின்னு டெல்டாவோட வேல்யூ இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. இதிலிருந்து RA, RB, RCயோட வேல்யூவை கேல்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து ஃபார்முலா எப்படி வெரிஃபை ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதே வேல்யூஸ் 6, 3 அண்ட் 18 நமக்கு கிடைக்கணும். RAவோட ஃபார்முலா என்ன? RA அப்படின்னா ஏவை பொறுத்து இருக்கிற வேல்யூ நம்ம நியூமரேட்டரில் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ RAB into RCA நியூமரேட்டரில் நமக்கு இருக்கும் divided by the total resistances. ஸோ RAB plus RBC plus RCA. ஸோ RAB வேல்யூ நமக்கு இப்போ என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். RAB 60 into 10 divided by total value. ஸோ 60 plus 10 plus 30. 600 divided by 100. சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 6 ohms அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு RAவோட வேல்யூவாகவும் இங்கே கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டெல்டாலேருந்து நம்ம ஸ்டாராக கன்வெர்ட் பண்ணுற வேல்யூ இல்லை ஸ்டார்லேருந்து நம்ம டெல்டா கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்.